ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தியாஸ் மீடியா. நான் உங்கள் சகோ கங்கா சீதாராமன். எப்படி ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி உங்களுக்கு நான் சமையல் வீடியோவோ விளாக் வீடியோவோ ஷேர் பண்ண போகிறதில்ல. எங்கள் வீட்டில் நான் குட்டி குட்டி செடிஸ்லாம் வச்சுருக்கேன். ஸோ என்னோடய குட்டி கார்டன் சொல்லலாம், குட்டி தோட்டம் சொல்லலாம். ஸோ அந்த வீடியோ தான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் இருக்கிறது ஃபஸ்ட் ஃப்ளோரில், நான் செடிஸ்லாம் வச்சுருக்கிறது கார் பார்க்கிங் ஏரியாஸில். ஸோ அங்கே தான் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க பார்க்கலாம். பாருங்கள், இது மணி பிளான்ட் ஃப்ரெண்ட்ஸ். இது நிறையவே இருந்தது. இப்போ நாங்கள் ஓரளவுக்கு கழிச்சிட்டு கொஞ்சம் தான் வச்சுருக்கோம். இது ஒத்த செம்பருத்தின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த செம்பருத்தி ஃப்ரெண்ட்ஸ். இது குட்டி செடியாக இருந்தாலும் டெய்லி ஒரு 7-8 பூ கன்ஃபார்மாக பூக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பறித்து நான் சுவாமிக்கு வைப்போம். எவ்வளோ அருமையாக அங்கங்கே ஒரு பூ பூத்துருக்கு. இது காலையிலே பார்க்குறதுக்கு எவ்வளோ கண் குளிர்ச்சியாக எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இது பவழமல்லின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த செடி ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இதுக்கு இடுக்கில் வருது தூதுவளை. இது நான் மருந்துக்காக குழந்தைங்களுக்கு கஷாயத்துக்கு யூஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். இது ஆக்சுவலாக தொகையிலலாம் கூட அரைச்சி சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ், உடம்புக்கு ரொம்ப நல்லது. அடுத்து இங்கே அடுக்கு மல்லி ஃப்ரெண்ட்ஸ். இது குட்டியாக அடுக்காக பூக்கும். ஒரு பூ வச்சாலும் அவ்வளோ அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும் அடுக்கு மல்லி. இப்போ மொட்டு தான் வச்சுருக்கு. இது அடுத்தது ரோஸ் செடி ஃப்ரெண்ட்ஸ். இது பட்டன் ரோஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வகையான ரோஸு. இன்றைக்கி பூக்களை. அடுத்து இங்கே துளசி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது இதுவும் ஒரு கஷாயம் அந்த ஒரு இதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கேன் நான். இங்கேயும் செம்பருத்தி இருக்குது. இது ஒரு வகையான சோற்றுக்கத்தாழை ஃப்ரெண்ட்ஸ். இங்கேயும் ஒரு செம்பருத்தி செடி வச்சுருக்கேன். இது தாண்டி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இது அடுக்கு செம்பருத்தி ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ அருமையாக பூத்துருக்கு பாருங்கள். ஒரு பூ பூத்துருக்கு. அடுத்து அந்த சைடு ஒரு மொக்கு வச்சுருக்கு. அது இன்னும் 2 டேஸில் பூத்துரும். எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. இது கற்பூரவல்லின்னு சொல்லுவோம் இல்லையா, அது ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் ஒரு மருத்துவ குணத்துக்காக தான் நான் வச்சுருக்கேன். இது நந்தியாவட்டப்பூ. இது வெத்தலை ஃப்ரெண்ட்ஸ். வெத்தலை கொடி வச்சுருக்கேன் பாருங்கள். வெத்தலை எவ்வளோ பெருசு சூப்பராக இருக்குது பாருங்கள். வெத்தலை கொடியை கொஞ்சம் மேலே ஏற்றி விட்ருக்கோம், வந்துட்டுருக்கு. அடுத்து இது கொய்யா செடி ஃப்ரெண்ட்ஸ். இது மாதுளம் பழம் அந்த சொல்லுவோம் இல்லையா, மாதுளை செடி. இது இந்த பூ எவ்வளோ பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கலருமே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இங்கேயும் வெத்தலை வச்சுருக்கேன் தனியாக. அதுலேயுமே வெத்தலை நல்லா வந்திருக்கு பாருங்கள். மல்லி இன்னும் பூக்களை 3 மொட்டு வச்சுருக்கு. சீக்கிரம் பூத்துரும். அது அங்கங்கே ஒவ்வொரு பூ பூத்துருக்கு பாருங்கள். இடுக்கலலாம் சூப்பராக ஒத்த செம்பருத்தி. எத்தனை பூ பூத்துருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஒரு மொட்டு வச்சுருக்கு. இப்போது நம்ம வாசல் சைடு போகிறோம். ஸோ கேட்டுக்கிட்ட நாங்கள் ஒரு 2 செடி வச்சுருக்கோம். அது நல்ல பெருசாக வந்திருக்கு. இந்த அரளிப்பூன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அரளி செடி வச்சுருக்கோம். அதில் நிறைய பூத்துருக்கு பாருங்கள். இது செவ்வரளியில் கொஞ்சம் பிங்க் கலரில் இருக்கும்ல, அந்த அரளி. இங்கே ஒரு ஒயிட் கலர். இது அரளி வகையை சேர்ந்ததாங்கிறது எனக்கு தெரியல, பட் இது வச்சுருக்கோம். இதுலேயும் ஒயிட் கலரில் அடுக்கடுக்காக சூப்பராக பூக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுவுமே சுவாமிக்கு சாத்துவோம் நாங்கள். பாருங்கள் அரளிப்பூ. இங்கே இது ஒயிட் கலர் பூ சொன்னேன் இல்லையா, அந்த செடி இதை பூத்துருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அருமையாக இருக்குது. எங்களுக்கு இருக்கிற ஏரியாஸில் கொஞ்சம் செடி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இந்த மாதிரி தோட்டம் வைக்கிறது, நிறைய செடிஸ் வைக்கிறது, மெயின்டைன் பண்ணி பார்த்துக்கிறதுலாம் ரொம்பவே பிடிக்கும். பட் எங்களுக்கு தனி வீடு அது மாதிரி இல்லை. நாங்கள் ஃப்ளாட்டில் இருக்கிறதுனால கார் பார்க்கிங் ஏரியாவில் கொஞ்சம் வாசல்லையும் செடி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள். இது அந்த ஒயிட் பூ சொன்னேன் இல்லையா, அழகாக பூத்துருக்கு பாருங்கள். இது அரளி செடி. அரளிலே 2 வகையாக இருக்குது. இது பிங்க் கலரில் பூக்கிறது, செவ்வரளிங்கிறது அது தனி. இப்போ இந்த செடிக்கு எடுக்கலே நான் குட்டியாக கருவேப்பிலை செடியும் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வந்திருக்கு பாருங்கள்.
இது ஆக்சுவலாக ஒரு பார்க்குக்கு போகும்போது அங்கேருந்து கொண்டு வந்து வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கிளம்பி வந்துடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட குட்டி தோட்டம், குட்டி கார்டன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.